ஆன பாரு இத அன்பால கட்டி போட்ட ஆளு யாரு வம்போடும் தெம்போடும் விளையாடும் இந்த பிள்ளையாரு நம்மளோட சூப்பர் ஸ்டாரு கால கால வீட்டுக்குள்ள வந்து சேரும் இந்த கதையில இருக்குது பல ராகம் போல போல கண்ணீரும் மாறி போகும் இத பார்க்கும் நம்ம யாவருக்கும் நல்ல நேரம் நல்ல நேரம் நல்ல நேரம். நான் தான் முடிவெடுக்கணும். நான் தான் உனக்கும் கிருஷ்ணாக்கும் கல்யாணத்தை நடத்தணும். அப்படி முடியலனா நான் உசுரோடு நம்ம பிரயோஜனம். ஐயோ மாமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லம்மா, நான் வெறுத்துட்டேன். நீங்க வெறுத்துட்டா அப்புறம் யாரு மாமா எனக்கு இந்த ஊர்ல இருக்காங்க? உங்களை விட்டா நான் அனாதை ஆயிடுவேன் மாமா. அப்படிலாம் சொல்லாத மாதவி, நீ அனாதை இல்ல. சீக்கிரமா உன்னை என் குடும்பத்துல மருமகளை வாழ வைப்பேன். இது நடக்கும். எப்படி மாமா? கஸ்தூரி தான் குடும்பத்தை விட்டு பொண்ணுதான் வரணும்னு நினைக்கிறா. என் குடும்பத்து பொண்ணா நீதான் வரணும்னு போராடுற. நடக்கிற குடும்ப பொருள இதுல நான் நினைச்சதை நடத்தாம விட மாட்டேன் மாதவி. கிளினிக் ஒரு இடம் பார்த்தாச்சு. மகேஷ், அப்பா தம்பி ஒரு நாள் கூட்டிட்டு போய் அந்த இடத்த காட்டு. சரிங்கப்பா. மாமா காஃபி என்னங்க? தேங்க்ஸ்ங்க. காஃபி ரொம்ப நல்லா இருக்கே. கண்டிப்பா இது பிரீத்தி போடல, இது என் மருமக போட்டது. கல்யாணம் மட்டும் ஆகட்டும், பிரீத்தி போடுறது காஃபியா டீயான்னு உங்களால கண்டே பிடிக்க முடியாது. அப்ப யாருக்கிட்டயும் காஃபியா டீயான்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் பிரீத்தி, மாப்பிள்ள வந்திருக்காரு, என் நேரம் ஓடி போய் கதவு மறைவுல நின்னு பாக்குறது இல்ல? அதெல்லாம் உங்க காலத்துல. ஏய், எனக்கு என்னமோ 50 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆன மாதிரி பேசிட்டு இருக்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வீட்டுக்கு மாப்பிள்ள வரும்போது கல்யாண பொண்ணு வெக்கத்தோட நின்னு மறைஞ்சு மறைஞ்சு பாக்குறதுல ஒரு தனி சந்தோஷம், அது ஒரு ஃபீல். ஆனா உன் முகத்துல அந்த மாதிரி எதுவுமே தெரியலையே. எனக்கு அது மாதிரி எந்த ஃபீலும் வரல. சரி, கல்யாணத்தன்னைக்காவது வெக்கப்படுவியா? அது வரும்போது பாத்துக்கலாம். என்ன வெக்கமா? இல்ல, கல்யாணம். தம்பி வந்த விஷயத்தை பத்தி எதுவும் சொல்லல. அப்பா அம்மா ஏதாவது தகவல் சொல்லி விட்டாங்களா? அப்படி ஏதாவது இருந்ததுன்னா இருங்க, அம்மா வந்துருவாங்க. கோயிலுக்கு தான் போயிருக்காங்க. இல்ல, எந்த தகவலும் சொல்லல. கல்யாண விஷயமா ஏதாவது பேசியிருக்கீங்களா? கல்யாண விஷயமா பேசதான் நானே வந்தேன். கல்யாண விஷயம்னா ஏதாவது பண பிரச்சனையா? பண பிரச்சனை இல்ல, மன பிரச்சனை. உங்க கல்யாண ஏற்பாடுல அப்படி என்ன மன பிரச்சனை? எனக்கு ஏற்பாடு பண்ண கல்யாண விஷயம் இல்ல இது. வேற? மாதவிக்கும் கிருஷ்ணாவுக்கும் ஏற்பாடு பண்ண கல்யாண விஷயத்துல. உங்க பேச்சை தடுக்கிறதுக்கு மன்னிக்கணும். இனி இங்க அந்த குடும்பத்தை பத்தியும் அவங்க 2 பேரை பத்தியும் பேச வேண்டாம். அது எங்களை பொறுத்த அளவுல சம்பந்தமே இல்லாதது. கரெக்ட் தான். ஆனா ஆரம்ப காலகட்டத்துல மாதவிக்கு துணையா நின்னது நாம எல்லாரும் தானே. அதனாலதான் நடந்துட்டு இருக்க பிரச்சனைய உங்ககிட்ட பேச வந்தேன். எங்களை பொறுத்த அளவுல அதையே நாங்க அசிங்கமா தான் நினைக்கிறோம். இதுல அசிங்கத்துக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கா? என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? கர்ப்பம்னு சொல்லி எங்களையும் நம்ப வச்சு கடைசியில் அது பொய் நாடகம் தெரியும் போது எங்களையும் முட்டாளாக்கண மாதிரி தானே. நீங்க சம்பந்தப்பட்டு போயிட்டீங்கன்னு தான் அதெல்லாம் பேசி அசிங்கப்படுத்த வேணாம் தான் நாங்க ஒதுங்கி இருக்கோம். புரியுது, அதுக்கும் காரணம் இருக்கு. ஒரு நல்ல காரியத்துக்கு தான் நானும் பொய் சொன்னேன். பொய்யா? எதுக்கு? நடந்ததை மறைக்க டாக்டர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. நல்லது செய்ய டாக்டர் பொய் சொல்லலாம். நடந்து முடிஞ்ச பிரச்சனை கூட அப்படிதான். எதுக்காக அந்த பொண்ணு கூட சேர்ந்து பொய் சொல்லணும்? நீங்க ஒரு டாக்டரா இல்ல இந்த வீட்டு மாப்பிள்ளையா? உண்மையை மறைக்காம இப்பாவது சொன்னா நல்லா இருக்கும். நானே சொல்லதான் நினைச்சேன். இப்பவே அந்த உண்மையை சொல்லிடுறேன். என்னன்னா, உன் மகனுக்கு நீ பிரீத்தியை கட்டி கொடுக்கிற முடிவுல இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாடகம் ஆடியாவது கிருஷ்ணாவை தான் கட்டிக்கணுங்கிற முடிவுல தான் இதெல்லாம் பண்ணான். இதான் உண்மை. மாதவியும் கலங்கப்படல, அரவிந்தும் தப்பு பண்ணல. மாதவியோட நல்லதுக்கு தான்
இந்த தம்பியும் போராடி கெட்ட பேர் வாங்க வேண்டியதா போச்சு. இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் மாதவி கூட சேர்ந்து நானும் போய் சொன்னது. என்ன கேட்ட உங்களுக்கே பாவமா இருக்குல்ல? அதே பரிதாபத்தோட தான் நான் இன்னமும் மாதவிக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி எனக்கும் மாதவிக்கும் எந்த தப்பான எதுவும் இல்லை. ஒரு டாக்டரா தான் நான் எல்லாம் பண்ணேன். ஒரு டாக்டர் நீங்க பண்ணதுதான் சரி. ஆனா இந்த வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ளை நீங்க. இது உங்களுக்கு தேவையான்னு கேட்க தோணுது. ஐயா, என்ன ஒரு மாப்பிள்ளையா பார்க்காதீங்கய்யா, மனுஷனாவே பாருங்க. அப்போ தப்பு எதுவுமே தெரியாது. அப்படி பார்த்ததுனால தான் என் மகளை உங்களுக்கு தரத்துக்கு முடிவு பண்ணேன். நாம இதை பத்தி பேசுவோம். ஏன் மாதவியும் அவ குடும்பத்தை பத்தி பேசணும்? பேசாம போனா இப்ப நான் வந்த விஷயத்த சொல்ல முடியாம போயிடும். சரி, சீக்கிரம் சொல்லி முடிங்க. ஐயா, இப்ப கிருஷ்ணாவோட மனநிலைமை மாதவியை ஏத்துக்கிற முடிவுல இல்ல. அதுக்கு காரணம் ஏ என்ன பார்த்ததும் பேச்ச பாதிலேயே நிறுத்திட்டீங்க? பேச வேண்டியதானே? நீ உள்ள போ. முடியாதுப்பா. போமான்னு சொன்னேன். முடியாது. ஏய், என்ன அப்பாவே எடுத்து பேசுற? எதிர்த்து பேசல. நான் வரும்போது ஏன் பேச்ச நிறுத்தணும்? தப்பா இல்லைன்னா கண்டினியூ பண்ண வேண்டியதானே? பேசினதே ஒரு தப்பான ஆளை பத்தி தாமா. தப்பான ஆளை பத்தி பேசுறது சரினா எதுக்கு நிறுத்தணும்? அப்படின்னா தப்பான ஆளு பேசுறது தப்புனா அத சொல்றவங்களும் தப்புதான், சொல்லி கேக்குறவங்களும் தப்புதான். பிரீத்தி, அதட்டாதன்னு நான் சொல்லவா? இவர் எதுக்கு வந்திருக்காருன்னு? கிருஷ்ணா மாதவிய வெறுத்து ஒதுக்குறாரு. அவங்க அம்மாவும் பிரிக்க நினைக்கிறாங்க. நீங்க தான் சேர்த்து வைக்கணும். மாதவி பாவம், அவளுக்கு யாரும் இல்ல. அதானே நீங்க சொல்ல வந்தது? அவளுக்கு பாவம் பார்க்க அவங்க பாட்டிய தாய் மாமனும் இருக்கும்போது இடையில நீங்க எதுக்கு சம்மந்தம் இல்லாம? அப்படி ஏதாவது உங்களுக்கு 4 பேருக்கு நல்லது பண்ண தோணுச்சுன்னா ஊர்ல எத்தனையோ காதலர்கள் ஒண்ணு சேர முடியாம தவிக்கிறாங்க. அவங்கள சேர்த்து வைங்க, உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுவாங்க. அத விட்டுட்டு கோயில போட்டு உடைச்ச செதற தேங்காய் மாதிரி செதறி போன அந்த மாதவி வாழ்க்கைய ஒண்ணு சேர்க்க நீங்க ஏன் துடிக்கிறீங்க? இதுக்கு என் அப்பாவும் அண்ணனும் உங்களுக்கு துணையா வருமா? அப்பா, உங்க முன்னாடி பேசுனதுக்கு சாரி. நானும் எதுவும் தப்பா பேசல. நடந்ததை தான் பேசுறேன், நியாயத்தை பேசுறேன். மாதவி பண்ணது அநியாயம். இப்பவா ரவுடிகளை வச்சு ஆளை தூக்கி கல்யாணம் பண்ற ரேஞ்சுக்கு போயிட்டா. என்ன பொறுத்த அளவுல அவ ஒரு கேவலமானவ. அவளுக்கு துணை போனா அவங்களும் கேவலம் தான். அரவிந்த், என் தங்கச்சி எப்பவும் எங்க முன்னாடி இப்படி பேசினதில்ல. முதல் முறையா பேசினாலும் எங்களுக்கு கோவம் வரல. ஏன்னா அவ சொல்றது நியாயமா தான் இருக்கு. நீங்களே உங்களை கேவலப்படுத்திக்காதீங்க. அப்புறம் சம்பந்தம் நின்று போனா வருத்தப்படாதீங்க. நான் வரேன். சரி. என்னங்க என்னங்க தூங்கலையா? இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. தூக்கம் வரல. ஏன்? நிம்மதி இல்ல. நான் தான் இருக்கேன்ல. நீயும் இல்லையோன்னு பயம் வந்துருச்சு. நான் இல்லைன்னு சொன்னா நீ மாறிட்ட கஸ்தூரி. நீ எனக்கு இல்ல, ஒரு பிள்ளைக்கு அம்மா மட்டும்தான் இருக்க. என் புருஷனுக்கும் நான் பொண்டாட்டி தாங்க. பயமா இருக்கு. மனசுல படபடப்பு வந்துருச்சு. நடக்கிற எல்லாமே எனக்கு எதிராகவே போகுது. எப்ப நம்ம 2 பேருக்குள்ள வாக்குவாதம் உருவாச்சோ அப்பவே விரிசல் விழுந்த மாதிரி
வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏங்க உங்க மனசு வலிக்கணும்? நீங்க ஏங்க கலக்கமாகணும்? அவசியமே இல்லையே. என் புருஷன் சோர்ந்து போகும்போதெல்லாம் நான் தானே அவருக்கு ஆறுதல். ஆறுதலா இருந்தா நீ இப்ப மாறுதல் ஆயிட்டே கஸ்தூரி. என்னங்க என்ன நீங்க சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? நானும் உனக்கு ஒரு குழந்தை மாதிரி தானே. இப்படிதானே இத்தனை வருஷமா குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தோம். திடீர்னு நீ என்ன எதுக்கும் போதும் விலகும் போதும் என்னால தாங்கிக்க முடியல கஸ்தூரி. என்னங்க இது? இங்க பாருங்க, அழாதீங்க அழாதீங்க. சாரிங்க, ரொம்ப சாரி. என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை கலங்க வச்சு பாவி ஆயிட்டேன்னா இந்த கையாலேயே என்ன ஆடுங்க ஆடுங்க. வேணாம் கஸ்தூரி, நீ கலங்க கூடாது. நமக்கு கல்யாணம் ஆன நாள் இது. நான் உன்னை கலங்க வச்சதில்லை. நீ அழக்கூடாதுமா, கண்ணை துடைச்சுக்க. இப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? நமக்கு கல்யாணம் ஆன முதல் நாள் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கு. நமக்கு எப்பவுமே கல்யாணம் ஆன முதல் நாள் தாங்க. ஆமா கஸ்தூரி, இடையில ஒரு கல்யாண பிரச்சனை வந்து நம்ம 2 பேர் பாசத்தை நிலக்குலைய வச்சிருச்சு. எப்படியோ நீங்க இப்ப சந்தோஷமாயிட்டீங்கல்ல? இப்பதான் என் மனசு லேசா இருக்கு கஸ்தூரி. நீங்க இனிமே எதுக்கும் கலங்க கூடாது. நான் இருக்கேங்க. இத்தனை வருஷமா எனக்கு எல்லாமே நீ தானே. நான் என்ன செய்யணும், என்ன பேசணும், எல்லாமே நீ தானே. இன்னைக்கு நான் ஊர் தலைவர் ஆனது கூட உன்னோட புத்திசாலித்தனம் தானே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க நல்லா வரணும். அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். உங்க ஆசைப்படி உங்க பொண்டாட்டியா நான் நடந்துக்கிறேன், அவ்வளவுதான். நீ இப்படி ஆறுதலா பேசுறது என் மனசுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? எனக்கும் நாம இப்படி ஒத்துமையா இருக்கிறது தாங்க நிம்மதியா இருக்கு. இந்த மாதிரி உட்காந்து பேசுறது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு தெரியல, நீயே சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். நீ வெக்கப்படுறது எப்படிமா இருக்கு? கல்யாணம் ஆன புதுசுல என்ன முத முறையா பார்க்கும்போது வெக்கப்பட்ட மாதிரி இருக்கு. போங்க. இது போதும் கஸ்தூரி. இப்படியே சந்தோஷமா நம்ம வாழ்க்கையை கடத்திடலாம். நம்ம சந்தோஷம் மட்டும்தான் நமக்கு முக்கியமா? நம்ம மகனும் சந்தோஷமா இருக்கணும் இல்லைங்க? கண்டிப்பா. நமக்கு ஒரே பையனாச்சே. அதனால சமத்தா அடம் பண்ணாம உங்க அம்மா பேச்ச கேட்காம நான் சொல்றத மட்டும் கேட்கணுமா? சரியா? சரின்னு சொல்லுங்க. சரி 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 சரின்னு சொல்லுங்க. எனக்கு ப்ளீஸ் சரின்னு சொல்லுங்க ப்ளீஸ். சாபாஷ். நான் என் பிள்ளைகிட்ட பேசுனா அது மூடு மந்திரம். இப்ப நீ கொஞ்சம் கொஞ்சம் அவன் மனச கலைக்கிறியே, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? தலையண மந்திரம். இதெல்லாம் ஒரு வாழ்க்கை, ஒரு பொழப்பு. அரவிந்த், என்னடா ஒரு மாதிரியா இருக்க? எப்பவுமே கலகலப்பா இருப்ப, இன்னைக்கு என்னமோ எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்க. அம்மா, வாழ்க்கையில எதுவுமே ஈஸியா கிடைச்சா நிலைக்காதாம்மா. ஏன்பா? பிரீத்தி எனக்கு பிடிக்கும், நான் ஆசைப்பட்டேன். ஆனா அவ மேல எனக்கு இருக்கிற ஆசைய எப்பவுமே காட்டிக்கல. ஏன்னா பிரீத்திக்கு கிருஷ்ணாதான் ஒரு பேச்சு இருந்தது. பிரீத்தியும் அவன் மேல ஆசையா இருக்கான்னு தெரிஞ்சு நான் முழுசா விலகிட்டேன்.
சரிடா, இப்ப எதுக்கு அத பத்தி பேச்சு? இல்லம்மா, என் மனசுல இருக்கிறத சொல்ல விடு. என்னடா? பிரீத்திய பத்தி மறந்திருந்த நேரத்துல அவங்களே வந்து சம்பந்தம் பேசினாங்க. நானும் ஆசைப்பட்ட பொண்ணே மனைவியா வரப்போறான்னு சந்தோஷமா இருந்தேன். டேய், அதுல உனக்கு மட்டும் சந்தோஷம் இல்லடா, எங்களுக்கும் தான். அது நிலைக்கலம்மா. என்னடா சொல்ற? பிரீத்திக்கு இப்போ இஷ்டம் இல்ல. டேய், அவ இஷ்டப்பட்டுதானடா ஏற்பாடே ஆச்சு. அப்போ இஷ்டப்பட்டா இப்போ கஷ்டப்படுறா. கஷ்டமா? என்னை கல்யாணம் பண்ணிக்க அவளுக்கு மன கஷ்டமாயிருச்சு. அவ இஷ்டம் இப்போ கிருஷ்ணா தான். இத அவளே சொல்லிட்டா. அதுவும் நான் இருக்கும்போதே மனசுல உள்ளத போட்டு உடைச்சிட்டா. ச்சே, எனக்கே இத கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பொண்ணுடா அவ? அவளை நல்ல 4 வார்த்தை கேட்கணும் போல இருக்கு. நாம எதுவும் கேட்க வேண்டாமா? அவ விருப்பத்துக்கு மாறா இந்த கல்யாணம் நடந்தாலும் எங்க வாழ்க்கை சந்தோஷமாவே இருக்காதுமா. அது வேணா உண்மைதான். ஊர் பெருமைக்கு கல்யாணம் பண்றது ஒரு நாள் தான். ஆனா ஆயுசுக்கும் வாழ போறது நீதானடா. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதையே செஞ்சிருடா. அம்மா, நீ என்ன நினைச்சு எதுக்கும் கவலைப்படாத. எனக்கு என்னடா, உனக்கு முதல்ல வந்த வரனே உனக்கு பிடிச்சதா வந்திருக்கேன்னு சந்தோஷப்பட்டேன். யாருக்கு எங்கன்னு தலையில எழுதிருக்கோ அதானே நடக்கும். கோயில்ல நீ ஏத்த வேண்டிய விளக்க நான் ஏத்திட்டேன். என் குடும்பத்துல ஏத்த வேண்டிய விளக்க நீ வந்து ஏத்துவியா என் மருமகளே? என்ன பதில் ஒண்ணு சொல்லல? உங்களை பார்த்தா நிறைய பேசணும்னு மனசுல நினைச்சிட்டு இருந்தேன். அதான் பார்த்ததும் பேச தோணல. சரி, நான் வாங்கி கொடுத்த செல்போன் தான் இருக்கே, அதுல பேசிருக்கலாமே. இது போன்ல பேச வேண்டிய விஷயம் இல்ல. கோவப்படாம ஒரு தெளிவோட பேசுறேன். எல்லாம் தெரிய ஆரம்பிச்சுட்டா புத்தியும் தெளிய ஆரம்பிச்சிடும். அப்ப இத்தனை நாள் பேசாம இருந்தது, பொண்ணு கேட்டு வந்தப்போ அசிங்கப்படுத்தினது, இதெல்லாம் அது எல்லாமே தப்புன்னு இப்பதான் புத்திக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ மனசுக்கு தெரியல. நீ மனசார இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரீத்தி. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்த்துதான் இங்க வந்தேன். சரி, வீட்ல என்னன்னு சொல்லிட்டு வந்த? அத்தையை பார்க்க கோயிலுக்கு போறேன்னு. அத்தனை என்னையா வீட்ல சொல்லிட்டு வந்த? இல்ல இல்ல, அரவிந்த சம்மந்தம் இல்லாம எனக்கு சம்மந்தம் பேச வந்தாங்களே, அவங்க அம்மாவை கோயில பார்க்க போறதா சொல்லிட்டு வந்தேன். எப்படியோ போட்டு புது சம்பந்தம் நாம சந்தோஷமா சந்திச்சு பேசுறதுக்கு யூஸ் ஆகுது. எத்தனை நாள் தான் இப்படியே என்னால ஏமாத்த முடியும்? கொஞ்ச நாள் பொறுத்துக்கம்மா. அவளை விரட்டிட்டனா எல்லாம் சரியாயிடும். எப்போ விரட்ட போறீங்க? கிருஷ்ணாவை பிடிச்ச பேய் பிசாசையெல்லாம் கூட ஓட்டிடலாம். ஆனா இவ்வளவு ஓட்ட முடியல. இவளை வேப்பல் அடிச்சு ஓட்ட முடியாது, வேற விதமா அடிச்சுதான் ஓட்டணும். நான் ஓட்டி காட்டுறேன். நீங்க எதுக்குறீங்க? கிருஷ்ணாவுக்கு எப்படி? அவனுக்கு அவளை பார்த்தாலே பிடிக்காது. பிரீத்தி இருக்கிற மனசு இது. எவளுக்கும் இடம் இல்லைன்னு சொல்லி உன் மேல காதல் பைத்தியமாவே ஆயிட்டாமா. என்ன அந்த அளவுக்கு ஆயிட்டாரு? பாவம், எனக்காக கோயில மண் சோறுலாம் சாப்பிட்டாரு. உனக்காக மண்ணை கூட திம்பாம்மா.